நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சித்திரை கிருத்திகை. இந்த சித்திரை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமானோட திருவுருவம் உருவானதாக சொல்லப்படுது. இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்களுக்கு கிரக தோஷங்கள் நீங்கும், குடும்ப கஷ்டங்கள் நீங்கும். இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய சித்திரை மாத கிருத்திகை செவ்வாய்க்கிழமையோடு வரதுனால கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். இந்த நாளில் கட்டாயமாக முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். முருகப்பெருமான் நினைச்சா ஒரு நொடியில் ஏழைய பணக்காரனாக மாற்ற முடியும். உங்களுக்கும் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை இருந்ததுன்னா நாளைய தினம் நிச்சயமாக இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். நாளைய தினம் ஒரு 6 செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. ஒரு தாம்பூலத்தட்டில் வட்ட வடிவில் அடுக்கிக்கோங்க. அந்த இலைகளுக்கு மேலே 1 ஸ்பூன் துவரம்பருப்பை வச்சு பூஜாரியில் வைங்க. தாம்பூலத்தட்டில் வட்ட வடிவில் அடுக்கி இருக்கக்கூடிய இந்த இலைகளுக்கு நடுவில் ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. மனதார முருகப்பெருமானை வணங்கிக்கோங்க. முழு வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் கீழே லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.